உங்களுடைய வாழ்வில் உங்களுடைய செயல்களை, உங்களுடைய திட்டங்களை பலர் குறை சொல்கிறார்களா? குறை சொல்பவர்கள் முன் கெத்தாக வாழ்ந்து காட்டக்கூடிய வகையிலும், குறை சொல்பவர்களை எண்ணி கவலைப்படாமல் மிக சிறப்பான மாற்றங்களை தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய வகையிலும் நிச்சயமாக இந்த பதிவு அமைவதற்கான வாய்ப்புகள் வலுவாக கிடைக்க போகிறது. இந்த இரு நிகழ்வுகளையும் பார்த்தால் மிக சிறப்பான மாற்றம் நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். உதாரணமாக, முதலில் ஒரு அரசர் இருக்கிறார். அந்த அரசர் ஒரு சாம்ராஜ்யத்தை மிக சிறப்பாக வழிநடத்துகிறார் என்ற எண்ணமானது அவருடைய மனதில் நிறைவாக இருக்கிறது. இருந்தாலும் அந்த அரசருக்கு தனது மனதில் சிறு குழப்பம் இருக்கிறது. அது என்னவென்றால், நமது ஆட்சியில் ஏதேனும் குறைகள் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்வதற்காக ஒரு பலகை ஒன்றை வைக்கிறார். அந்த பலகையில் அரசர் அதில் என்ன குறிப்பிடலாம் என்றால், எனது ஆட்சியில் இருக்கக்கூடிய குறைகள் என்ன என்பதை குறிப்பிடுங்கள் என்று சொல்லி ஒரு பலகை ஒன்றை வைக்கிறாருங்க. அந்த பலகையை வைத்துவிட்டு ஒரு நாள் கழித்து பார்க்கும்போது அந்த பலகை முழுவதும் நிறைய குறைகள் அந்த ஆட்சியில் இருப்பதாக எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து அரசர் சற்று மனம் உடைந்து போகிறாருங்க. அப்படி மனம் உடைந்து போன அரசர் உண்மையில் இந்த குறைகள் எல்லாம் எப்படி சரி செய்வது என்று யோசித்து பார்க்கிறார். பல நேரங்களில் அது அவருக்கு பிடிபடவில்லை. உடனடியாக மீண்டும் ஒரு பலகையை வைக்கிறார். குறை என்ன என்பதை எழுதி அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நீங்களே அதற்கான தீர்வை எழுதுங்கள் என்று ஒரு பலகை ஒன்றை வைக்கிறாருங்க அந்த அரசர். அப்படி வைக்கும் போது அந்த பலகையில் யாருமே எந்த விதமான குறையும் எழுதவில்லை. ஏனென்றால் அதற்கான தீர்வு என்பது அவர்களுக்கு மிகவும் கடினமான ஒன்றாக இருக்கிறது. உதாரணமாக, ஒரு மதுவிலக்கு ஒன்றை அமல்படுத்த வேண்டும் என்றால் ஒரே கையெழுத்தில் அவற்றை செயல்படுத்த முடியும். ஆனால் அதை ஏன் செயல்படுத்தாமல் தாமதப்படுத்துகிறார்கள்? அப்படி தாமதப்படுத்துவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம். ஏனென்றால் ஒரு விஷயத்தை செயல்படுத்துவதற்கு முன் அதை செயல்படுத்தினால் அதற்கு பிறகு என்ன பிரச்சனை வரும், அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும், அதற்கு தேவையான திட்டங்கள் சரியாக இருக்கிறதா என்பதை யூகம் வகுத்துதான் மேற்கொள்ள முடியும். அப்படி இல்லை என்றால் அது போன்ற விஷயங்களை அமல்படுத்தவே முடியாது என்ற சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலை நாம் பார்த்திருப்போம். இது போன்று பல காரணங்களை நாம் சொல்லலாம். பல காரணங்களை குறைகளாக சொல்லும் போது அந்த குறைகளுக்கு ஏற்ற சிறப்பான தீர்வு என்ன என்பதை பலரால் சொல்ல முடியாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் அதற்கு தீர்வு அதை தடை பண்ணுவது என்று சொல்லிவிட்டால் அதற்கு பிறகு வேறு ஏதாவது உள்ளே புகுந்துவிடும். அப்படி புகுர்வது இதை காட்டிலும் மிக கொடுமையானதாக அமைந்து விடலாம். இதை தடுப்பதற்காக மிகப்பெரிய அளவில் மக்கள் பலத்தை செயல்படுத்த வேண்டும் என்றால் அவர்களுக்கான ஊதியத்தை எப்படி கொடுக்க வேண்டும் என்பதும் மிகப்பெரிய அளவுல சிக்கலாக அமையும். இதுபோன்று பல பிரச்சனைகள் வரலாம். ஆனால் அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு என்பது சரியாக கிடைக்காமல் போவதுதான் மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. ஆனால் அதே வேளையில் ஒரு நபர் இருக்கிறார். அந்த நபர் ஓவியம் வரைவதில் மிக சிறந்த வல்லுநராக இருக்கிறார். அப்படிப்பட்டவர் இந்த உலகில் தலை சிறந்த ஓவியம் ஒன்றை வரைய வேண்டும் என்று நினைத்து அந்த ஓவியத்தை வரைந்து முடிக்கிறார். வரைந்து முடித்தவுடன் அவர் பார்க்கும்போது மிகுந்த அழகாகவும் மிகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கிறது. அப்படி அந்த ஓவியத்தை நிறைவு செய்ததற்கு பிறகு அந்த ஓவியத்தை நான் பார்த்து மகிழ்வது போல் மற்றவர்களும் மகிழ்கிறார்களா என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அந்த ஓவியத்தை சாலையின் ஓரத்தில் வைக்கிறாருங்க. சாலையின் ஓரத்தில் வைத்ததற்கு பிறகு அதன் கீழே ஒரு குறிப்பு எழுதுகிறார். இதில் ஏதேனும் குறையை நீங்கள் கண்டால் வட்டமிட்டு காட்டவும் என்று சொல்லி அதற்கென ஒரு பேனாவையும் அங்கு வைத்துவிட்டு செல்கிறார். காலை வேளையில் அந்த ஓவியத்தை வைத்துவிட்டு மாலை வேளையில் வந்து பார்க்கும்போது அதில் நிறைய இடங்களில் வட்டமிட்டு காட்டப்பட்டிருந்தது. அதை பார்த்தவுடன் மனம் உடைந்து போகிறாருங்க அந்த ஓவியர். மனம் உடைந்து, நாம் பார்த்து இவ்வளவு நேர்த்தியாக வரைந்த ஓவியம் என்று நினைத்தோம், ஆனால் இதில் இவ்வளவு குறைகள் இருக்கு என்று பலர் சுட்டி காட்டியிருக்கின்றனரே என்று மனம் உடைந்து அவர் வருத்தத்தில் வீடு திரும்புகிறார். அப்படி வீடு திரும்பி மிகுந்த மனவேதனையுடன் இருக்கக்கூடிய அந்த நபரை பார்க்கக்கூடிய அவரது தாய் என்ன ஆயிற்று என்று அவரிடம் கேட்கும் போது அவர் தான் செய்த அந்த ஓவிய செயலை சொல்கிறார். அதை கேட்டதற்கு பிறகு அந்த ஓவியத்தை என்னிடம் காட்டு, நான் பார்க்கிறேன் என்று அந்த தாய் சொல்ல அந்த ஓவியத்தை காமித்தால் அதில் நிறைய இடங்களில் வட்டவட்டமாக இருந்தது. உடனே தாய், எனக்காக இதே ஓவியத்தை மீண்டும் வரைந்து எடுத்து வருகிறாயா? இதில் நிறைய இடங்களில் வட்டம் இருப்பதால் சரியாக இந்த ஓவியத்தை பார்க்க முடியவில்லை என்று சொல்கிறார். உடனே அந்த ஓவியத்தை மீண்டும் அந்த ஓவியர் வரைந்து தாய்க்காக எடுத்து கொண்டு வந்து கொடுக்கிறாருங்க. அப்போது அந்த தாய் ஓவியத்தை பார்த்துவிட்டு, மிகவும் சிறப்பாக இருக்கிறது இந்த ஓவியம், இதில் எந்த குறைகளையும் நான் கண்டறியவில்லை, உடனே நீ நான் சொல்வது போல் செய் என்று சொல்கிறார். இந்த ஓவியத்தை இன்று காலையில்
சாலையில் வைத்ததற்கு பிறகு கீழே இந்த வாசகத்தை எழுது. இந்த ஓவியத்தில் ஏதாவது தவறு இருந்தால் அதை நீங்களே சரி செய்யவும் அதற்கான வண்ணங்கள் கீழே வைக்கப்பட்டிருக்கின்றன என்று எழுதிவை. இல்லை, உங்களால் சரி செய்ய முடியவில்லை என்றால் அது என்ன குறை, அதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்ற தீர்வை எழுதுங்கள், அதற்காக ஒரு பேப்பரும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று எழுதிவை என்று சொல்ல, அதே போன்று அவரும் செய்கிறார். அன்று காலை வைத்துவிட்டு மாலை வேளையில் சென்று பார்த்தால் ஒரு தவறையும் யாரும் சுட்டிக்காட்டவில்லை, அதற்கான தீர்வையும் குறிப்பிடவில்லை. ஓவியத்திலும் தவறையும் திருத்திக் கொள்ள முடியாத அமைப்பாக தான் பார்க்கப்படுகிறது. இதை பார்த்தவுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் வந்து தனது தாயிடம் நேற்று இவ்வளவு தவறுகள் என்று சுட்டிக்காட்ட சூழலில் இன்றைக்கு அதில் எதுவுமே சுட்டிக்காட்டப்படவில்லை என்று சொல்லி மகிழ்கிறாருங்க. அப்போது தாய் சொல்கிறார், இந்த உலகத்தில் மிகவும் எளிய வேலை என்னவென்றால் மற்றவர்கள் செய்யக்கூடிய தவறை சுட்டிக்காட்டுவது. இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆட்சியாளர்களாக இருக்கட்டும், மிகப்பெரிய வல்லுநர்களாக இருக்கட்டும், அறிஞர்களாக இருக்கட்டும், திறமை படைத்தவர்களாக இருக்கட்டும், நிச்சயமாக அவர்களிடம் சிறு தவறுகள் இருக்கத்தான் செய்யும். அந்த தவறுகளை சரி செய்ய முடியாத தவறுகள் என்று சில இருக்கின்றன. அதை நாமல் மட்டும்தான் சரி செய்ய முடியும். நம்மளுடைய குறைகளை அறிந்து அதை எப்படி சரி செய்வது என்று நினைத்தால் மட்டும்தான் முடியும். மற்றவர்களால் அதை சுட்டிக்காட்ட மட்டும்தான் முடியும். அதற்கான தீர்வை கொடுக்க முடியாது. அதை உணர்ந்து கொண்டாலே உன்னுடைய வாழ்வில் மிக சிறப்பான மாற்றம் கிடைக்கும் என்று சொல்ல, அதை உணர்ந்து கொண்ட அந்த ஓவியர் பின்னாளில் இந்த உலகம் போற்றும் மிகப்பெரிய அளவிலான கலைநுட்பம் கொண்ட ஓவியராக மாறுகிறார். அவர் யார் என்று தெரிந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுபோன்றுதான் இந்த அரசனுடைய வாழ்விலும் பல எண்ணற்ற நன்மைகளை செய்திருந்தாலும் அவருடைய ஆட்சியிலும் பல குறைகள் இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த குறைகள் தீர்வுக்குள்ளாக்கக்கூடியவையா, அதை செய்தால் எப்படி சரி செய்ய முடியும், அதை சரி செய்வதற்கு என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்கிறது என்பதை அறிந்து செயல்பட்டால்தான் ஒரு நல்லாட்சியாக அமைய முடியும் என்பதை அரசர் உணர்ந்து கொள்கிறாருங்க. அப்படி உணர்ந்து கொண்ட அரசர் பல குறைகளை எடுத்து அந்த குறைகளுக்கான தீர்வை பல அறிஞர்களிடம் கேட்டு தனது ஆட்சியில் செயல்படுத்துகிறார். அப்படி செயல்படுத்தும் போது பெரிய அளவுல குறைகளே இல்லாமல் இந்த அகில உலகமுமே பாராட்டக்கூடிய அளவிற்கு தரை சிறந்த அரசராகவும் அவருடைய ஆட்சி காலம் ஒரு பொற்காலமாக இருந்தது என்று சொல்லக்கூடிய வகையிலும் அற்புதமான பல திட்டங்களை செயல்படுத்துவது மட்டுமல்லாது மக்களின் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய பக்க உறுதுணையாக செயல்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. அந்த அரசர் யார் என்று தெரிந்தால் அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுபோன்றுதான் நம்மளுடைய வாழ்விலும் நாம் செய்யக்கூடிய பல தவறுகளை பலர் தவறு என்று சுட்டி காட்டுவார்கள். ஆனால் உண்மையில் அதற்கான தீர்வு இல்லாத பட்சத்தில் உண்மையிலும் அவர்கள் நம்மளுடைய திறமையை அடிமட்டத்திற்கு தள்ள வேண்டும், உங்களுடைய வளர்ச்சியை தடுக்க வேண்டும் என்ற பொறாமையுடன் தான் அவற்றை செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து கொண்டாலே போதும். உங்களுடைய வாழ்வில் எது சரி எது தவறு என்பதை நன்கு உணர்ந்து அதை செயல்படுத்தி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்வதற்கான சந்தர்ப்பம் இந்த இரு கதைகளையும் நன்கு பார்த்தாலே நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த தருணத்தை மட்டுமல்ல, உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மற்றவர்களிடம் உங்களை பற்றி கருத்துகளோ ஒப்பீனியன் கேட்பது என்று சொல்லக்கூடியவற்றை நிறுத்திவிட்டு நீங்கள் செய்வது சரி தவறு என்பதை அலசி ஆராய்ந்து செயல்படுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்வில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வெற்றிகளும் முன்னேற்றமும் எவ்விதமான தடையும் சிக்கலும் சிரமமுமின்றி உங்களை தேடி வரும்.